கண்ணியமானவர்களே, கடனால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு ஏழை பெண்மணி போன ஆஷுராவில் செய்த ஒரு அமலினால் இந்த ஆஷுராவில் அவர்களை அல்லாஹ் மிகப்பெரிய கோடீஸ்வரராக மாற்றிய ஒரு அற்புதமான நிகழ்வும், இன்னும் அந்த பெண்மணியை பணக்காரியாக மாற்றிய அந்த ஒரு அமலை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, உங்களுக்கு என்ன வேலைகள் இருந்தாலும் என்ன தேவைகள் இருந்தாலும் அனைத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஒரே ஒரு அமல இந்த 2 நாட்கள்ல உங்களுடைய இல்லங்கள்ல, உங்களுடைய வீடுகள்ல கஷ்டப்படக்கூடிய, பணத்திற்காக வேண்டி சிரமப்படக்கூடிய, இன்னும் வறுமையின் காரணமாக பொருளாதாரத்தில் எந்த விதமான பரக்கத்தும் இல்லாமல் சிரமப்படக்கூடிய ஒவ்வொரு ஏழை பெண்மணியும் கட்டாயம் தங்களுடைய வீடுகளில் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் செய்ய வேண்டிய ஒரு அமல். அனைவரும் இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்க. இந்த வருடம் நீங்க செய்தீங்க அப்படின்னா அடுத்த வருடம் அல்லாஹ் தஆலா உங்களை ஒரு மிகப்பெரிய பணக்காரராக மாற்றி விடுவான். ஏன்னு சொன்னா, இந்த ஒரு நிகழ்வானது உண்மையாலுமே நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு பெண்மணி எந்த அளவிற்கு சிரமப்படக்கூடியவர் அப்படின்னா, ஒரு நேர உணவிற்கே வழி இல்லாத பெண்மணி. எப்படின்னா, ஒரு நேர உணவு கூட அவங்களால சமைத்து சாப்பிட முடியாது. அந்த அளவிற்கு காய்கறி ஜாமான் வாங்குவதற்கு கூட, அரிசி வாங்குவதற்கு கூட அவர்களிடம் பொருளாதார வசதி இல்லை. இன்னும் தன்னுடைய கணவன் இருந்தும் தன்னுடைய கணவனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல், எந்த விதமான சம்பாத்தியமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. இன்னும் அந்த பெண்மணிக்கு 5 பெண் குழந்தைகள். இந்த பெண் குழந்தைகளை எப்படி நிக்காஹ் செய்து கொடுப்பது, அந்த பெண் குழந்தைகளை எப்படி வளர்ப்பது அப்படிங்கிற ஒரு சிக்கல் ஒரு சைடு. 2வது, அந்த பெண்மணியை வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வறுமை பிரச்சனை. இன்னும் 3வதாக பொருளாதார நெருக்கடி. இது எப்படி இந்த பெண்மணினால் சாத்தியம், இந்த பெண்மணினால எப்படி வாழ முடியும்? இன்னும் அந்த பெண்மணி கடைசியாக எடுத்த ஒரு ஸ்டெப் என்னன்னா, பேசாம நாம தற்கொலை செய்து கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு கடைசி ஸ்டேஜுக்கு, கடைசி ஸ்டெப்புக்கு போயிட்டு அந்த பெண்மணி இறுதியாக ஒரு அமலை பார்க்கறாங்க. ஒரு கிதாபுல அந்த அமலை பார்த்து இறுதியாக இருக்கக்கூடிய ஒரே ஸ்டெப்பு, ஒரே வழி இது ஒன்றுதான். நம்ம எல்லாமே பண்ணிட்டோம், தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு அமலை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி போன ஆஷுராவில் இந்த ஒரு அமலை இறுதியாக செய்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த பெண்மணியை கைவிடலை. அந்த பெண்மணி எந்த ஒரு அமலை செஞ்சாங்களோ அந்த பெண்மணி செய்ததிலிருந்து அல்லாஹ் தஆலா அந்த பெண்மணியினுடைய வளர்ச்சியை அல்லாஹ் ஏற்றி கொண்டே இருந்தான். அந்த பெண்மணி எந்த அளவிற்கு பாட்டம் இருந்தாங்களோ அதை விட அல்லாஹ் தஆலா அவங்கள டாப்ல கொண்டு போய் வச்சுட்டான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, மிகப்பெரிய வறுமையில இருந்த ஒரு பெண்மணி இன்றைக்கு அந்த தெருவினுடைய, அந்த ஊரினுடைய தெருவினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரி, மிகப்பெரிய பணக்காரி. உண்மையான நிகழ்வு. ஏன்னு சொன்னா, இந்த பெண்மணி அந்த நேரத்துல, அந்த டைம்ல எடுத்த அந்த ஒரு அமல், இந்த 2 நாட்கள்ல இந்த ஒரு அமலை தயவு செய்து பணத்திற்காக சிரமப்படக்கூடியவங்க, கடனால கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கவங்க விட்டுறாதீங்க. இந்த ஒரே ஒரு அமலை பிடித்து கொண்டீர்கள் அப்படின்னா அடுத்த ஆஷுராவிற்குள் அல்லாஹ் தஆலா உங்களை மிகப்பெரிய பணக்காரர்களாக மாற்றி விடுவான். எப்படின்னு சொன்னா, அந்த பெண்மணிக்கு சொந்தமாக வீடே இல்லை. எப்படின்னு, ஒரு நேர உணவிற்கு பொருட்கள் வாங்குவதற்கே பணம் இல்லாத பெண்மணிக்கு எப்படி சொந்தமாக வீடு இருக்கும்? சொந்தமாக வீடு இல்லை. ஆனா இன்றைக்கு அந்த பெண்மணி 70 லட்சத்தில் சொந்தமாக ஒரு மிகப்பெரிய மாளிகையை கட்டி வச்சிருக்கிறாங்க. இடம் வாங்கி சொந்தமாக வீடு கட்டியிருக்காங்க. எங்கிட்ட திரும்பினாலும் அந்த பெண்மணியினுடைய பெயர், எந்த செங்கல்ல பார்த்தாலும் அந்த பெண்மணியினுடைய பெயர். ஏன்னா அந்த பெண்மணியினுடைய உழைப்பு, அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த பரக்கத்து. ஆக கண்ணியமானவர்களே, இது போன்று நீங்களும் சிரமத்தில் இருந்தீங்க அப்படின்னா தோடு அந்த கவலையை விடுங்க. மிகப்பெரிய கடன் பிரச்சனையில இருந்தீங்க அப்படின்னா தோடு அந்த ஒரு கவலையை விடுங்க. நீங்க மிகப்பெரிய வறுமையில இருந்தீங்கன்னா இத்தோடு அந்த ஒரு கவலையை விடுங்க. இந்த ஒரே ஒரு அமலை எடுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களை நீங்கள் நினைத்ததை விட மிகப்பெரிய பணக்காரர்களாக, மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாற்றி விடுவாங்க. வாங்க அந்த ஒரு அமலை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஒரு அமலை ஒரு தாளில் தான் நம்ம செய்ய முடியும். ஒரு தாளை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய நோட்டில் இருக்கக்கூடிய தாளை எடுத்துக்கங்க. அந்த தாளில் நாம் சொல்லக்கூடிய வாசகத்தை 3 முறை எழுதுங்க. நாம் 3 திக்ர்கள் சொல்லுவோம். அந்த 3 திக்ர்களையுமே 3 விதம் 9 விதம் எழுதணும். 9 முறை எழுதிட்டு நாம் சொல்லக்கூடிய அந்த திக்கரை நீங்கள் 1000 டைம்ஸ் ஓதணும். 1000 டைம்ஸ் ஓதிட்டு 3 இடங்கள்ல அந்த தாள்களை கொண்டு போய் நீங்க வைக்கணும். எப்படின்னு சொன்னா 3 திக்ர்கள். 1 யா ரஸாக் அப்படின்ற 3 முறை எழுதுங்க. அடுத்து .2 போட்டு
யா கனியு யா முகனி அப்படிங்கிற வாசகத்தை எழுதுங்க. இதையும் 3 தடவை எழுதுங்க. 3ஆவதாக பாயிண்ட் 3ன்னு போட்டு யா வஹாப் அப்படிங்கிற இந்த வார்த்தையை 3 தடவை எழுதுங்க. இப்படி எழுதிட்டு முதல்ல யா ரஸாக் அப்படின்னு எழுதுனீங்கல்ல அதை கொஞ்சம் கிழிச்சுக்கோங்க. அடுத்து யா கனி யா முகனின்னு எழுதுனீங்கல்ல அதை ஒரு தடவை கிழிச்சுக்கோங்க. 3ஆவதா யா வஹாப்னு சொல்லி எழுதுனீங்கல்ல அதை அப்படியே கிழிச்சுக்கோங்க. மொத்தம் உங்களிடம் 3 தாள்கள் இருக்கும். அந்த 3 தாள்களையுமே நாம் சொல்லக்கூடிய இடங்கள்ல நீங்க வைக்கணும். அது எப்படின்னா 1000 டைம்ஸ் ஓதிடணும். அந்த 3ஐயுமே அந்த எத்தனை இருக்குதோ அத்தனையும் 1000 முறை ஓதணும். இப்ப யா ரஸாக் அப்படின்னு 3 தடவை எழுதிருக்கீங்களா, அதை 3000 தடவை ஓதணும். யா முகுனி யா கனி யா முகுனின்னு எழுதிருக்கீங்களா, அதை 3000 தடவை ஓதணும். அடுத்து யா வஹா அப்படின்னு எழுதிருக்கீங்களா, அதை 3000 தடவை ஓதணும். ஓதிட்டு நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும். அந்த தாள்களை கீழே உங்களுடைய கையில வைத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய வேண்டும். என்ன அப்படின்னா, அல்லாஹ் எங்களினுடைய சிரமங்களை நீக்கிறேன், எங்களினுடைய கடன் பிரச்சனைகளை நீக்கிறேன், எங்களினுடைய பொருளாதாரத்துல பரக்கத்தை கொடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னென்ன ஹாஜத்துகள் இருக்கோ அந்த தேவைகள் எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு இது எப்படியாவது எனக்கு விரைவில் நிறைவேற்றுதா அப்படின்னு கேட்டுட்டு அந்த 3 தாள்களையும் முதலாவதாக உங்களினுடைய சமையலறையில் அம்மாக்கள்லாம் ஒழிச்சு வைப்பாங்கல்ல பணங்களை, குழந்தைகள் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி காசை ஒழிச்சு வைப்பாங்க. அந்த டப்பாக்குள்ளேயோ அந்த இடங்கள்ல ஒரு தாளை வச்சிடணும். அது எந்த தாள்னா யா ரஸாக் அப்படிங்கிற தாளை வச்சிடணும். 2ஆவதாக படுக்கை அறையில தலகானைக்கு கீழேயோ அல்லது பாய்க்கு கீழேயோ அல்லது பிட்டு கீழேயோ யா கனியு யா முகனி அப்படிங்கிற அந்த ஒரு தாளை வச்சிடணும். 3ஆவதாக யா வஹாப் அப்படின்னு எழுதிருக்கீங்கல்ல அந்த தாளை கொண்டு போய் நீங்க உங்களினுடைய பீரோல இருக்கக்கூடிய லாக்கர், இந்த நகை, இந்த பத்திரம், இந்த பணம்லாம் வைப்பாங்கல்ல ரொம்ப செக்யூரான ஒரு இடம் பீரோல, அந்த இடத்துல இந்த தாளை வச்சிடணும். இந்த 3 தாள்களையும் வைத்து விட்டு இந்த அமலை நீங்க 3 நாட்கள் தொடர்படியாக ஓதணும். முஹர்ரம் 9, முஹர்ரம் 10, முஹர்ரம் 11 3 நாட்கள் தொடர்படியாக இந்த ஒரு அமலை நீங்க ஒரு அமர்வுல இருந்து ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்பும் இந்த ஒரு அமலை செய்யணும். இப்படி 3 நாட்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும், அல்லாஹு தஆலா அடுத்த ஆஷுரா வருவதற்குள்ள உங்களினுடைய வாழ்க்கையை அப்படியே திருப்பி வச்சிருவோம். இப்போது எவ்வளவு சிரமத்தில் இருக்கீங்களோ, இப்போது எவ்வளவு நெருக்கடியில் இருக்கிறீங்களோ, இப்போது எவ்வளவு பொருளாதார பிரச்சனையில் இருக்கிறீங்களோ, அதை அப்படியே அல்லாஹ் திருப்பி உங்களை மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக மாற்றி விடுவான். நம்பலை அப்படின்னா 1 டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ஒரு அமலை ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வருடம் இந்த ஒரு அமலை விடவே மாட்டீங்க. அந்த அளவிற்கு உங்களுக்கு வேல்யூ தரக்கூடிய, உங்களுக்கு பிரயோஜனத்தை தரக்கூடிய ஒரு அமல் தான். ஆக கண்ணியமானவர்களே, கட்டாயம் இந்த ஆஷராவுடைய தினத்தை வீணடிச்சிடாம இந்த ஒரு அமலை பணத்திற்காக சிரமப்படக்கூடியவங்க, கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க, பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடியவங்க, அவர்கள் அனைவருமே இந்த ஒரு அமலை செய்யுங்க. கண்டிப்பாக யாரெல்லாம் இந்த ஒரு அமலை செய்கிறாங்களோ அந்த பெண்மணியை எப்படி அல்லாஹ் மிகப்பெரிய கோடீஸ்வரியாக மாற்றினானோ அது போன்று இந்த ஒரு அமலை செய்யக்கூடியவர்களையும் மிகப்பெரிய செல்வந்தர்களாக, பணக்காரர்களாக அல்லாஹ் மாற்றி வைப்பானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காம துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.